ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஏடிஎம் கார்டு வந்துட்டு இது அத்தியாவசிய தேவையாக இருந்து வருகிறது. ஏடிஎம் கார்டு இல்லாத தனி மனிதரே கிடையாது என்கிற அளவுக்கு இந்த ஏடிஎம் கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றின அப்டேட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். ஸோ அரசு சம்மந்தமான எந்த விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதற்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட அத்தியாவசிய தேவைகளுள் ஒன்றாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். எந்த நேரங்களிலும் எந்த இடத்தில் இருந்தும் ஏடிஎம் கார்டின் மூலம் பணம் எடுத்துக்கொள்ள முடியும். ஏடிஎம் கார்டு ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அடையாள எண் வழங்கப்படுகிறது. அதனை உள்ளீடு செய்தால் மட்டுமே நம்மால் பணம் பெற முடியும். ஸோ பரிவர்த்தனைகள் மேற்கொள்ள முடியும். வங்கி கணக்கில் உள்ள இருப்பு அல்லது மினி ஸ்டேட்மெண்ட்டை சரிபார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்க பயன்படுத்தப்படும் இந்த ஏடிஎம் கார்டு ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அடையாள எண் வழங்கப்படுகிறது. இதனை உள்ளீடு செய்தால் மட்டுமே நம்மால் பணவர்த்தனைகள் மேற்கொள்ள முடியும். வங்கி கணக்குகளுடன் ஏடிஎம் கார்டுகளுக்கான 4 இலக்க பின் எழுத்தும் வழங்கப்படுகிறது. தனித்துவமான பின்னை பயன்படுத்தி பணம் எடுத்தால் வங்கி கணக்கின் இருப்பு நிகழ்நேரத்தில் குறிப்பிடப்படும். ஸோ இந்த மாதிரி ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு எல்லா பரிவர்த்தனைகளுமே பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இது இல்லாத விஷயங்கள், அதாவது இந்த ஏடிஎம் கார்டு இல்லாத நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்கவோ இல்லை விற்கவோ முடியும் அப்படின்னா இது வந்துட்டு சாத்தியமற்ற செயலாக இப்போ இருக்கிறது. ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறிட்டுருக்கு. ஸோ இந்த ஏடிஎம் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி அப்டேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பிரிவுகள் மூலமாக இதை அப்டேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு இதற்கான வேலிடிட்டியாக இருக்கட்டும் இல்லை இதற்கான ஸ்கீமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்தந்த பேங்க் மூலிமா நம்மளுக்கு வந்து அப்டேட்ஸ் வந்து இதில் கிடச்சிட்டு தான் இருக்குது அப்படின்னும் தெரியப்படுது. சரி, அது மட்டும் இல்லாத நிறைய கார்ட்ஸ் இருக்குது. அதாவது மாஸ்டர் கார்டு, விசா கார்டுன்னு சொல்லிட்டு நிறைய இதில் வந்துட்டு கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இருந்தாலும் இன்னொரு தடவை பார்க்கலாம். இந்த நிலையில் ஒருவர் ஏடிஎம் கார்டு மூலமாக இன்சூரன்ஸ் கிளைம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஒரு வங்கியின் ஏடிஎம் கார்டை குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 45 நாட்கள் பயன்படுத்தியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம் கார்டின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று இலவச காப்பீடு. ஒவ்வொரு வங்கியும் ஏடிஎம் கார்டை வாடிக்கையாளர்களுக்கு வழங்கியவுடன் விபத்து காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு ஆகியவற்றை சேர்த்து அளிக்கிறது. இதன் மூலமாக ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்கள் காப்பீட்டு கோரி விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் ஏடிஎம் கார்டுகளின் அடிப்படையில் வெவ்வேறு கார்டுகளுக்கும் வெவ்வேறு கவரேஜ் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கவரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு கார்ட்ஸ்க்கே வந்துட்டு நிறைய நேம்ஸ் இருக்குது. கிளாசிக் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பிளாட்டினம் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாசிக் கார்டுனா 1 lakh வரலும் பண்ணலாம், பிளாட்டினம் அப்படின்னா 2 lakhs வரலும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறைந்தது 50,000 வரலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பிளாட்டினம் மாஸ்டர் கார்டு அப்படின்னா 5 lakhs வரலும் எடுத்துருக்கலாம். விசா கார்டுக்குனா 1.2 2 lakhs வரலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவரேஜ் வந்து கூடுதலாக விபத்து காரணமாக கை கால் இழப்பு போன்ற கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருந்தால் ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 50,000 வரலும் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம் கார்டு வைத்திருப்பவர்கள் இறந்துவிட்டால் கார்டு வகையின் அடிப்படையில் காப்பீட்டு தொகை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 லட்சம் முதல் 5 லட்சம் வரலும் இருக்கலாம் அந்த காப்பீட்டு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்ப உறுப்பினர்கள் வந்து அதற்கான சான்றிதழ்களை வந்து சமர்ப்பணம் வந்து செய்யணும். அந்த பேங்க்கு எந்த பேங்க்கும் அந்த பேங்க்கில் வந்து சமர்ப்பணம் செய்ததுக்கப்புறம் வந்துட்டு அமௌண்ட் வந்து கெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விசா கார்டாக இருக்கட்டும், பிளாட்டினம் கார்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வகையான கார்டுகள் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதற்கான விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் சொல்ல வரோம். இப்போ ஒருவேளை ஏடிஎம் கார்டு வந்து கட்டணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் கார்டுகளுக்கான எந்த ஒரு வட்டியும் வசூலிக்கப்படவில்லை. ஓகேங்களா. தற்போது சில்லறை மற்றும் மொத்த வியாபார கடைகளில் ஏடிஎம் கார்டை வைத்து பணம் செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. ஏடிஎம் கார்டு வழங்கப்பட்ட வங்கி ஏடிஎம்ஐ தவிர மற்ற வங்கிகளில் ஏடிஎம்மில் பண வர்த்தனைகள் மேற்கொள்ளும் பொழுது ஏடிஎம் கார்டுகளில் கட்டணம் என்ற பெயரில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதாவது இப்போ என்கிட்ட ஒரு வேளை இந்தியன் ஏடிஎம் கார்டு நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இந்தியன் ஏடிஎம்மில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படாது. இதுவே நான் இந்தியன் ஏடிஎம் வச்சுட்டு நான் வந்துட்டு போயிட்டு
பேங்க் ஆஃப் பரோடாவில் இருக்க ஏடிஎம்மில் வந்து நான் ஏடிஎம் கார்டை என்னோடய இந்தியன் கார்டை நான் போடும்போது அதற்கான பேமெண்ட்டை வந்து நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பேமெண்ட் வரலாம். இப்போ 3 தடவை நான் எடுக்கிறேன், மந்த்லி 3 டைம்ஸ் மட்டும் நான் எடுக்கிறேன் 15,000 அப்படிங்கும் போது நோ பேமெண்ட்ஸ். 3 டைம்ஸை தாண்டி நம்ம போயிட்டே இருக்குது, 8 டைம்ஸ் போகுது, 10 டைம்ஸ் போகுது அப்படிங்கும் போது தான் கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஏடிஎம் கார்டில் கவனிக்க வேண்டியவை என்ன அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் கணக்கில் பணம் இல்லாத பட்சத்தில் ஏடிஎம் கார்டுகளில் ஓவர் டிராஃப்ட் வசதி பயன்படுத்த முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏடிஎம் கார்டு என்பது பாதுகாக்க வேண்டிய அட்டையாக உள்ளது. இதில் காந்த பட்டை கொண்டிருக்கும். இதில் ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் ஏடிஎம் கார்டை பயன்படுத்துவது கடினம். ஒவ்வொரு ஏடிஎம் கார்டும் வழங்கப்பட்டுள்ள 4 இலக்க எண்ணை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளவே கூடாது. ஏடிஎம் கார்டில் பின் தேர்வு செய்யும் பொழுது தொலைபேசி எண் அல்லது பிறந்த தேதி எண்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பது அவசியம். ஸோ நம்மளோட அந்த 4 எண் வந்துட்டு நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தாகவோ இல்லை நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்க நம்பரோ யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து யூனிக்காக ஒரு நம்பரை வச்சுருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏடிஎம் கார்டு மூலமாக கேஷ்பேக் நிறைய இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வங்கியின் மூலம் ஏடிஎம் கார்டை பெற்றுக்கொண்டால் நாம் பணவர்த்தனையை மேற்கொள்வதற்கு வங்கி நேரடியாக செல்வதை தவிர்க்கலாம். ஓகேங்களா. அதன் மூலம் நேரமும் சேமிக்கப்படுகிறது. ஏடிஎம் கார்டு வைத்து ஏடிஎம் மிஷினில் 24 மணி நேரமும் பணம் எடுக்கும் வசதி உள்ளது. கடைகளில் நாம் ஏடிஎம் கார்டுகளை பயன்படுத்தும் பொழுது அதற்கான கேஷ்பேக் மற்றும் புள்ளிகள் போன்றவை வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் எதிர்காலத்தில் நாம் பயனடையலாம். ஸோ வந்துட்டு நிறைய பேர் வந்து இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஷாப்பிங் மால்லையும் சரி இல்லை ஷாப்பிங் பண்ணுற இடத்துலையும் சரி ஏடிஎம் கார்டு ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் QR கோடும் வந்துருச்சு. ஸோ எதாக இருந்தாலும் நம்மளுக்கு கேஷ்பேக் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாகவே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதுலையுமே பார்த்திங்கன்னா இந்த விசா பிளாட்டினம் கார்டு இந்த மாதிரி எல்லா கார்டுக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக யூனிக்காக வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது 10% ஆஃபர், 20% ஆஃபர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லிகிட்ருக்காங்க. இந்த ஏடிஎம் கார்டு வந்துட்டு ஆக்டிவேட்லேயே நீங்கள் வச்சுருக்கணும். ஏடிஎம் கார்டே நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தாலும் அது தவறாக முடியும். ஓகேங்களா. அதை யூஸ் பண்ணணும் நீங்கள். அதாவது இப்போ ஒரு பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஏடிஎம் கார்டை அட்லீஸ்ட் நீங்கள் 45 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணியிருந்துருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்கீம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இல்லை நீங்கள் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் வச்சுட்டீங்க, அதை யூஸே பண்ணல, ஆக்டிவேட்டே பண்ணல அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த ஸ்கீம்ஸ் எதுவுமே வந்துட்டு உங்களுக்கு அப்ளிகபிளாகவே இருக்காது. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ண அப்படின்னா ஓடிபி வந்து உங்களுக்கு வரும். ஓடிபி எண்ணை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன வரும்னா ஏடிஎம் கார்டு ஹேஸ் பீன் ஆக்டிவேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி என்ற குறுஞ்செய்தி வந்து உங்களுக்கு வந்துட்டு, அதாவது மெசேஜ், குறுஞ்செய்தி அப்படின்னா மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஏடிஎம் கார்டை போய்ட்டு நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் வந்து ஏடிஎம் மிஷினில் போய்ட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணும் போது உங்களுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து குறுஞ்செய்திகளாகவே வந்துடும். என்ன நீங்கள் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ பேமெண்ட் இருக்குது, ரெசிப்ட் எல்லாமே வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறுஞ்செய்திகளாக வந்துடும். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இதுலேயே நம்ம பிஎஃப்லாம் எடுத்துக்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த கை கால் முறிவு ஏற்பட்டுருச்சு திடீர்னு உங்களுக்கு விபத்தில் அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக அமௌண்ட் கெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை உங்களுக்கு ஒரு வேளை இது ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பிளாட்டினம் கார்டு வச்சுருக்கீங்க, ஆனால் அடுத்தது அப்டேட் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக பேங்க்ஸ் மூலிமா நீங்கள் வந்துட்டு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி அடுத்த அப்டேட்டை நீங்கள் வந்து அதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்தது அப்படிங்கும் போது உங்களோட ஈவன் பிஎஃப் அமௌண்ட்டு கூட நீங்கள் வந்து எடுக்கலாம் அப்படின்னா கூட உங்களோட அப்டேட் வந்து அதில் இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க ஃபேமிலியராக சொல்லியிருக்காங்க. இப்போ நியூவாக ஏடிஎம் கார்டு வாங்குறீங்க அப்படின்னாலும், இப்போ நியூவாக இருக்குது, நிறைய கார்ட்ஸ் வச்சுருக்கீங்க, அடுத்தது நீங்கள் ஏடிஎம் கார்டு வாங்க போகிறீங்க அப்படின்னாலும் அதற்கான அப்டேட்ஸும் நீங்கள் வந்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஏடிஎம் கார்டு உள்ளவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 லட்சம், அதாவது 50,000 5 லட்சம் வரலும் காப்பீடு தொகை வந்து கன்ஃபார்மாக வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது எந்தெந்த கார்டை வச்சுருக்காங்கங்கிறத பொறுத்து தான் இந்த அமௌண்ட் வந்துட்டு அவங்க வந்துட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு உண்மையான டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு தான் இந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு வரும். அதற்கான சான்றுகள் கண்டிப்பாக நீங்கள் சமர்ப்பிக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதோட யூசேஜ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதற்குள்ளே இருக்கிற காப்பீடு தொகைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஆயில் காப்பீடை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எல்லா விஷயத்தையும் நீங்கள் கரண்ட் அப்டேட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து சேர்ந்தடையும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரியான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம
சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.